ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, கடைசியாக நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் ஆன்சர் கீக்கு எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் கீயை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் உள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும் அதோட என்டர் பேஜ். இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி கீழே வந்து இன்றைக்கான டேட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அது இன்னொரு பேஜ் உள்ளே போகும். இதில் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன இதில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகிரும். அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நான் டெலிகிராம் சேனல்லையும் இந்த பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நிறையா சேனல், யூடியூப் சேனல்லையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அகாடமியில் இருக்கட்டும், ஆன்சர் கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நிறையா 1-2 மிஸ்டேக்ஸ் கூட இருந்திருக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் என்ன கடைசியாக இறுதியாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான அந்த மார்க், அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சரை வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதனால் இதை வந்து ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸாமில் ஏதாவது கொஸ்டின் வந்து தப்பாக இருந்திருந்தாலோ, இல்லை இப்போ அவங்க ஆன்சர் கீ விட்டுருக்காங்களே அந்த ஆன்சர் கீழே ஏதாவது இந்த ஆன்சர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தாலோ, நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் வித் ப்ரூஃபோட. அது எப்போ அப்படின்னா லாஸ்ட்டு 25ஆம் தேதிக்குள்ளே, 25/6/2024க்குள்ளே நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அதையுமே கீழே நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை வந்து போஸ்ட் மூலியமாவோ இல்லை இமெயில் மூலியமாவோ அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா வித் ப்ரூஃபோட நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேலஞ்ச். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.